எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் உரிய காலத்திற்குள் சொத்து வரியை செலுத்தாததால் வார்டு உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவியில் இருந்து தகுதி இழப்பு செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சி மன்ற 7வது வார்டு கவுன்சிலரான திமுகவை சேர்ந்த சுதா மோகன்லால் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவராக பதவி வகித்த நிலையில் ஆலங்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தனக்கு சொந்தமான 8 சொத்துக்களுக்கு 2022-23 ஆண்டு சொத்து வரியை செலுத்தாமல் இருந்துள்ளார். இது தொடர்பாக பேரூராட்சி செயல் அலுவலர் அறிவிப்பாணை வழங்கியும் சொத்து வரியை செலுத்தவில்லை. முதல் அரையாண்டுக்கு ஒரு சொத்துக்கு மட்டும் வரியை செலுத்தி 7 சொத்துக்களுக்கு வரி செலுத்தாமல் 2ஆம் அரையாண்டுக்கான 8 சொத்துக்களுக்கும் உரிய காலத்திற்குள் வரியை செலுத்தாமலும் இருந்துள்ளார். இந்த விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்ற 9வது வார்டு கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் சொத்து வரியை உரிய காலத்திற்குள் செலுத்தாத சுதா மோகன்லாலை வார்டு உறுப்பினர் மற்றும் தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யக்கோரி உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவகத்தில் புகார் அளித்தார். உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவரின் ஆணையை செயல்படுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சுதா மோகன்லாலை 3 மாதத்திற்குள் தகுதி நீக்கம் செய்யவும் அந்த விவரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டது. நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவை கடந்தும் நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் தாக்கல் செய்தார். பின்னர் சொத்து வரியை உரிய காலத்திற்குள் செலுத்த தவறியதால் நீதிமன்ற உத்தரவின்படியும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டப்படியும் சுதா மோகன்லால் ஆலங்குளம் பேரூராட்சி மன்ற 7வது வார்டு உறுப்பினர் மற்றும் ஆலங்குளம் பேரூராட்சி மன்ற தலைவர் ஆகிய பதவிகளில் இருந்து தகுதி இழந்ததாக பேரூராட்சி செயல் அலுவலர் வெங்கடகோபு ஒரு வழியாக அறிவிப்பு வெளியிட்டார்.